பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறோமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத தேவன் இயேசு கிறிஸ்துவின் மெல்சதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைவணங்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ். எத்தனையோ விபத்தோ நாளோ தஞ்சம் நீயன எளிய நடைந்தேன் உந்தன் தாளே. எத்தனையோ விபத்தோ நாளோ தஞ்சம் நீயன எளிய நடைந்தேன் உந்தன் தாளே. பக்தர் பாலநாயனை பண்பாய் ஒப்புவிச்சேனும் சிச்சம் எனது பாக்கியம் தெய்வ திருக்குமரா. இன்றை தினம் உன்னருள் ஏகுவாயே சுனாதா, இன்றை தினம் உன்னருள். கையிட்டு கொள்ளும் எந்தன் வேலையாவேலும் முந்தன் கடைக்கண் நோக்கே அவற்றின் மேலே. கையிட்டு கொள்ளும் எந்தன் வேலையாவேலும் முந்தன் கடைக்கண் நோக்கே அவற்றின் மேலே. ஐயா உன் ஆசீர்வாதம் அருளியன் மனோவாக்கு மெய்யாம் நின் மகிமையை விளங்கும்படி உலோக. இன்றை தினம் உன்னருள் ஏகுவாயே சுனாதா, இன்றை தினம் உன்னருள். சோதனைகளை வென்று பெவுலகுடல் பண்ணும் போர்களுக்கெதிர் நின்றே. பாவச்சோதனைகளை வென்று பெவுலகுடல்
போர்களுக்கு எதிர் நின்றே ஜீவ பாதையில் என்றும் திடனாய் முன்னிட்டு செல்ல தேவ சர்வாயுதத்தை சிறக்க என கழித்து இன்றை தினம் உன்னருள் ஏகுவாயே சுனாதா இன்றை தினம் உன்னருள் அன்றும் நூதிரம் நரர் சிந்தியனை மீட்டனை வென்றியுடன் ரட்சித்த நன்றி போலே எனக்கு இன்றை தினம் உன்னருள் ஏகுவாயே சுனாதா இன்றை தினம் உன்னருள் ஏகுவா சுனாதா. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வெற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, எங்கள் திருச்சபையாய் சேர்ந்து உம்மை துதிக்கிற இந்த நாளில் எங்கள் மத்தியில் இறங்கி வந்தருளும். நீசனையும் இந்த வளாகத்தையும் ஜனங்களையும் பரிசுத்தாவின் ஆளுகை கொடுக்கிறேன். சகல சத்து நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசுங்கட்டு நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவியின் ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரலாம். வாசிக்க கேட்போமா? மீகாவின் புஸ்தகம், மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 7-15 வாசிக்க கேட்கலாம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். வாழ்க்கையில் நாம் எத்தனையோ ஆலயத்துக்கு போகிறோம், உபாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், இப்படி ரெட்ரீட்டுக்கு வர்றோம், இதே மாதிரி முகாம் நடத்துகிறோம், கம்யூனியன் எடுக்கிறோம், ஆலயங்களுக்கு கட்டுமான பணிக்கு கொடுக்கிறோம். எங்களைப் போல ஊழியக்காரர்களை தாங்குகிறீர்கள். டிவியில் 5 நிமிஷத்துக்கு ஒரு ஊழியக்காரர்கள் வந்துட்டாங்க. இப்போ அது ஆக்டர்ஸை விட பயங்கரமாக இன்றைக்கி ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா மாடர்னாக ஃபேன்சி ஸ்டைலிஷ் ஒர்ஷிப் அப்படிலாம் வந்துருச்சு. இத்தனை வந்தும் நம்முடைய வாழ்க்கையிலே நோக்கம், நம்முடைய ஏக்கம், நம்முடைய இதயத்தின் வேண்டுதல் அத்தனைக்கு பதில் வந்திருக்கிறதா என்று கேட்டால் ஒரு கேள்விக்குறி இருக்கும். பாருங்க, நான் உபாசம் பண்ணேன் பிரதர், ஜெபம் பண்ணேன், இதோ ஜெபம் பண்ணினேன், உபாசம் பண்ணேன், பைபிள் வாசித்தேன், சர்ச்சுக்கு போனேன், ஆனாலும் எங்கள் வாழ்க்கையில் இன்னும் நாங்கள் விரும்பினது வரல அப்படின்னு ஒரு சிலர் இருப்பீங்க, அல்லது நிறைய பேர் இருக்கீங்க. ஏன்னா பிரச்சனை இல்லாதவங்க யாரும் கோயிலுக்கு வர்றதில்லை. நான் இந்துவாக இருக்கும்போது எங்கள் குடும்பத்தை சொல்லுவாங்க, பிரச்சனை இல்லாட்டி அர்ச்சனை இல்லை, பிரச்சனை இல்லாட்டி சாமிக்கு அர்ச்சனை இல்லை. இந்த நல்லா இருக்க ஒருத்தவன் சர்ச்சுக்கு வர மாட்டான். ஆஸ்திரேலியாவில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது சும்மா போய் ஒரு பார்க்கில் உட்காந்துருந்தேன், பேர்த்தில், சிட்னி பேர்த்தில். அப்போது அவங்க பேப்டிஸ்ட் சர்ச் மூலமாக அழைக்கப்பட்டிருந்தேன், வெள்ளைக்காரங்க சபையில். அங்கெல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்கும்போது நான் என் பக்கத்தில் யாரும் வந்தால் நைஸாக பேச்சு கொடுப்பேன். அப்போ வெள்ளைக்காரன் வந்து உட்காந்தானுங்க அந்த பார்க்கில். உட்காந்தோடனே ஒரு நேம் ப்ளீஸ்ண்ணே, ஆண்ட்ரூ, ஆர் யூ கிறிஸ்டியன்? நோ, ஐ எம் நாட் எ கிறிஸ்டியன் தான். வாய் அப்படின்னு கேட்டேன். பைபிள் படி நான் வாழலை, பைபிளை ஃபாலோ பண்ணலை, பைபிளுக்கு விரோதமான காரியத்தை செஞ்சுக்கிட்டு நான் எப்படி கிறிஸ்தவன்னு சொல்ல முடியும்னு சொல்லிட்டார். நெத்தி போட்டில் அடித்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த நாட்டில் பாவினா 100% அக்மார்க் பாவி, பரிசுத்தவான்னா 100% அக்மார்க் பரிசுத்தவான். நம்மளை மாதிரி வேஷம் போடுறதே இல்லைங்க. ஆலயத்துக்கு வருவோம், சர்ச்சுக்கெலாம் வருவோம், உபாசம் பண்ணுவோம், அந்நிய பாஷை பேசுவோம், உடலை குலுக்குவோம், எல்லா ஊழியத்துக்கும் போய் காணிக்க போவோம், 4 மாவடிக்கு போவோம், ஏசுமர வர்க்கு திறவுகோள் ஜெபத்துக்கு வருவோம். வீட்டில் நாங்கள் அதே ஆளாக தான் இருப்போம். ஆனால் நம்ம கிறிஸ்தவங்க தங்கச்சிலுவை, மரச்சிலுவை, வைரச்சிலுவை எல்லாம் போட்டுக்கிட்டு என்ன பாரு, என் அழகை பாருன்னு. இன்னொருத்தன் வந்தான், அரே கிறிஸ்டியன், நேம் ப்ளீஸ்? ஜான். ஐ எம் நாட் எ கிறிஸ்டியன். நீ சர்ச்சுக்கு வர மாட்டியா அப்படின்னு கேட்டேன். யூ ஆர் த சர்ச்? நோ. எதுக்காக நான் ஆலயத்துக்கு வரணும்?
எனக்கு கார் இருக்குது, பங்களா இருக்குது, பணம் இருக்குது, வசதி இருக்குது, பெரிய பெரிய ஷாப்பிங் மால் வச்சுருக்கேன், நான் நினச்சதெல்லாம் வாங்கிடுவேன், எனக்கு உடலில் ஆரோக்கியம் இருக்குது, ஒன்றே மாதிரி ஒரு டோட்டல் பேக் வயிறு தள்ளிக்கிட்டு வரல பாரு, 6 பேக் வச்சுருக்கேன், செஸ்ட் எப்படி இருக்குன்னு பாரு, நான் என் ஆர்ம்ஸ் எல்லாம் பாரு எப்படி இருக்கேன், எனக்கு எந்த பலவீனம் இல்லை. எதுக்காக சர்ச்சுன்னு கேட்டான். என்ன நீடுக்காக நான் ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறேன் நான். அப்போ தேவன் நமக்கு ஒரு குறை வச்சிருக்கிறார்னா அவர்கிட்ட வர்றதுக்கு தான். கைத்தட்டுங்களேன். நமக்கு வர்ற பலகீனத்தில், நமக்கு வருகிற சோதனையில், நமக்கு வருகிற நெருக்கத்தில், நமக்கு வருகிற பாடுகளில், நம் குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனைக்கெல்லாம் மையப்புள்ளி நாம் அழுகிற ஒரு இடம் உண்டு. அது தேவ சமூகம். அந்த தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது தான் நமக்கு விடுதலை வருகிறது, ஆன்மாவிலே ஒரு சுத்தம் வருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்முடைய ஆன்மாவிலே ஒரு பரிசுத்தம், நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவைகள் நிவர்த்தியாக்கப்படுது. பேதுரு, சீமோன் மீனுக்காக ராத்திரிலாம் காத்திருக்கான். அவன் சர்வீஸில் மீன் பிடிக்கிற அவனை மாதிரி எக்ஸ்போர்ட்டாக யாரும் கிடையாது. அவன் மீன் கிடைக்கல, வலையை அலசிட்டான், படகு காலி. இயேசு வந்து உட்கார்ந்தார், பிரசங்கம் பண்ணி முடித்தார். அந்த படகு யாருன்னு கேட்டு, ஏன்பா மீன் பிடிக்கல? இல்லை, நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை, அதனால் நம்பிக்கை இழந்து போய் வலையை அலசிட்டேனா. ஆழத்தில், சற்று ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடினார். இப்போ அவனுக்கு தேவை கொஞ்சம் மீன் கிடைச்சா பிள்ளைகளுக்கு அரிசி வாங்கி சாப்பாடு வாங்கி கொடுத்துடலான்னு. இவன் ராத்திரி முழுதும் அவன் அவ்வளோ சர்வீஸ் ஆண்டு மீன் பிடிக்கிறதுல, அவனுக்கு தெரியாத இடத்துல இந்த மீன் இருக்குன்னு தெரியும். அவன் அத்தனை நேரம் கிடைக்காதுன்னு சொல்லி வலையை அலசினவன் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையாத்தின கேட்டவன் அவனுக்கு நம்பிக்கை வந்தது. இவருடைய வார்த்தையிலே சக்தி இருக்கு, இவர் சொன்னால் நடக்கும். ஒரு அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போது, தேவ வார்த்தையை கேட்கும் பொழுது நமக்கு வரணும் ஒரு விசுவாசம். என் குடும்பத்தில் நடக்காதுன்னு நினைச்சது நீ நடக்க போறது, என் வாழ்க்கையில போராடி கொண்டிருந்த காரியத்தில் ஜெயம் வரப்போறது, என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்ற இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா கெட்ட வார்த்தை இல்லை, நல்ல சத்தமாகவே சொல்லுங்க. அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தைக்கு சக்தி. இந்த வார்த்தை பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவீர்கள்? அப்போ கர்த்தருடைய மனுஷர்கள், போதக பிதாக்கள், குருமார்கள், என்னை மாதிரி தீர்க்கதரிசிகள் ஆண்டவருடைய வார்த்தையை கர்த்தர் சமூகத்தை வாங்கி பேசும் பொழுது 1 மணி நேரம் பிரசங்கம் நடந்தால் உங்களுக்கு அறுக்கும். என்னடா இப்படி போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கான்னு. இந்த 1 மணி நேரம் நீங்கள் காத்திருக்கணும். ஏன் தெரியுமா? இ சேவை மையத்தில் போய் டவுன்லோட் ஆக நெட்வொர்க் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது நாய் மாதிரியே நாக்க தொங்க போட்டு உட்காந்துருப்பேன். ஆனால் சர்ச்சில் வந்து 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணோம்னா, கல்லை கொண்டு எரியவா, இவ்வளவு நேரம் என்னத்துக்கு டைம் ஆயிடுச்சு, கோழி வறுக்கணும், பொறிக்கணும்னு. ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? உங்களுக்கு ஹார்டா இருக்கும் அந்த வேர்டு. சாரி, அந்த 1 மணி நேர பிரசங்கத்தில் தான் உனக்கு ஒரு பாஸ்வேர்டு, யூசர் நேம் அதில் இருக்கு. கையை தட்டுங்க. உன் குடும்பத்துக்கு, உனக்கு இண்டிவிஜுவல், தனிப்பட்ட முறையில் உனக்குடைய பாஸ்வேர்டு அந்த 1 மணி நேர பிரசங்கத்தில் இருக்கு. பாஸ்டர் பேசுகிற, போதகர் பேசுகிற 1 மணி நேர பிரசங்கம் உனக்கல்ல, அதில் ஒரு வார்த்தை உனக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அங்கே 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணார் இயேசுநாதர். இந்த படகு சீமோன் என்று கேட்டார். சொன்ன உடனே சற்று ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்கள் அப்படின்னா ஒற்ற வார்த்தை. அவர் சீமோன் சொல்ற வார்த்தை, ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன். ஒரு கைதட்டு கொடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உம்முடைய வார்த்தையின்படி இதை செய்கிறேன். தள்ளி போனான், வலையை போட்டான், வலை கிளியத்தக்கதாக மீன்களை பிடித்தான், படகுல நிரப்பினான், உதவிக்கும் மக்களை கூப்பிடுறான். தேவன் உங்களுக்கு கொடுக்கும்போது அப்படித்தான், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்கும்போது கொஞ்சமாக கொடுக்க மாட்டார். சில வீட்டில் சாப்பிட போனோம்னா போடும்போதே போதுமா போதுமானு கேட்பாங்க. நமக்கு அதோடு இன்னும் வேணும்னு கேட்க தோணுமா? இவன் போகிறவன் நல்லா சாப்பிட்றவன், கொஞ்சமாக போடுங்கம்மா. எவ்வளவு? சில அம்மா, இது எங்கள் ஒரு பக்கம், எங்களுக்கு ஆர்ஜின் வந்து திருநெல்வேலி, பிழைக்க போனது தான் கேரளா. எங்கள் ஊருக்கெல்லாம் போனால் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. மதுரையெல்லாம் சாப்பிடுங்க ஐயா அப்படின்னு தானே சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் அப்படி கேட்க மாட்டாங்க. சாப்பிட்றீங்களா, எங்கள் வீட்டிலலாம் சாப்பிடுவீங்களா? நானும் அதே ஊருக்காரன் தானே. நம்ம சொல்கிறது சாப்பிடாம போனாலும் விட்டுருவீங்களாக்கும். எந்த பையன் சாப்பிடாம போக மாட்டான் போலுக்கு அப்படின்னோடனே அதுக்கு அடுத்த அந்த அம்மா சொல்கிற வார்த்தை, இந்த நாசிரியத்துக்காரன் அவன் ஊர்லலாம் அப்படி தான், அந்த
பென்னி இருக்கானே, அப்படியே சாப்பிட்டாலும் பிள்ளைகளுக்கு 100 ரூபா 200 ரூபாய் டேபிளில் வச்சுட்டுல போயிடுறீங்க. அறுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டான், எச்சு கையில் காக்க வெட்ட மாட்டான். இப்போ நமக்கு வாழ்க்கையிலே குறைவு இருக்கிறது, குடும்பத்திலே பிரச்சனை இருக்கிறது. இப்போ சீமோன் என்ன செய்யறான், படகு நிறைஞ்ச உடனே உதவிக்கு ஆளை கூப்பிட்டு, ஐயோ வாங்கி எனக்கு வந்து உதவி செய்யுங்கள் சொன்னான். பிரமித்தான். அவன் வேண்டியது ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு ஒரு 4-5 மீன் கிடைச்சா கூட பிள்ளைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பான். நினைப்பதை காட்டிலும் எண்ணுவதை காட்டிலும் படகு நிரம்பத்தக்கதாக கர்த்தர் கொடுத்தார். ஒத்த வார்த்தையில் கொடுத்து அதை பார்த்து கொஞ்ச நேரம் யோசித்தான். நான் இத்தனை வருஷம் சர்வீஸில் மீன் பிடிச்சி பார்த்தேன், இத்தனை வருஷம் இவ்வளவு அனுபவம் இருக்குது எனக்கு பிஸ்னஸில், எம்பிஏல, என்னுடைய பிஇயில், என்னுடைய ஐஏஎஸில், என்னுடைய நாலேஜில் இத்தனை நாலேஜும் போட்டு பார்த்தேன். கம்ப்யூட்டர்லாம் அவ்வளவு எக்ஸ்போர்ட் ஆக சாஃப்ட்வேரில் என்னென்னமோ போட்டு பார்த்தேன், கிடைக்கல. இந்த ஆள் வந்து சட்டுன்னு தட்டினா முடிஞ்சிருச்ச. இது யாராக இருக்கும்ன்றது பயம் பிடிச்சிருச்சு. இது மனுஷ சக்தியே அல்ல, வேறு யாரோ. பயந்தான். பயந்து விட்டு தன்னிலை உணர்கிறான். ஆண்டவரே, நான் பாவியாகிய மனுஷன், என்னை விட்டு போய்விடும். நீர் இந்த படகுல உட்கார்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, நீர் எனக்கு அற்புதம் செய்ய தகுதி இல்லை, நீ வீட்டுக்குள்ள வர எனக்கு தகுதி இல்லை சுவாமி. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்மை நாமே உணரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் செய்யணும்னா நம்மை நாமே உணர்கிற மனப்பான்மையில் இருக்கணும். அதாவது நாம் கிறிஸ்தவர்கள், we are not a converted Christian, we are born again Christians. இந்த கன்வெர்டட் கிறிஸ்டியன் எல்லாம் விட்டுருங்க. I am not a converted Christian. இன்னைக்கு வரை நான் கன்வெர்ட் ஆகலைங்க. நான் ரிப்பெண்ட் ஆகியிருக்கேன். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் மதமே மாறல. எங்கள் அப்பா பேர் பரமசிவன் தான். அன்னைக்கு வர பரமசிவம் அடக்கத்தையும் ஐயா தான் வந்து நடத்தினார். பரமசிவம் மகன் தான். இன்னைக்கும் நான் பரமசிவன் மகன் சொல்றதே பெருமைப்படுவேன். இந்த பழைய பேரெல்லாம் அழைக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது. எங்க அப்பா மனம் மாறினார், ஆண்டவருக்குள் வந்தார், பாவத்தை விட்டார், பழைய வாழ்வை விட்டார், பழைய ஆராதனையை விட்டார், ஞானஸ்தானம் பெற்றார், கடைசியில் வேத புத்தகத்தை கை கொண்டார். அதனால அந்த பரமசிவன் மகன் சொல்றது சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்யும் பொழுது பேதுரு சொன்ன விஷயம், நான் பாவியாகிய மனுஷன், என்னை விட்டு போய்விடும். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க கேட்க வந்ததும் எதிர்பார்த்ததும் கொஞ்சம் பிரியாணிக்கு டைம் இருக்கு, கட்டாயம் நம்ம சாப்பிடத்தான் போறோம். அதுக்கு முன்ன நீங்க இன்னைக்கு உங்க குடும்பத்துக்குள்ள தேவை என்னங்கிறத கொடுக்கிற ஒருவர் இங்க இருக்கிறார் நம்புங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரியாணி போடுறதுக்கு நிச்சயமா நம்ம சர்ச்சு பிரதர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க. அது நிச்சயமா கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்காம போகாது. ஆனா அவங்க கொடுக்க முடியாத ஒன்றை கொடுக்க உங்க மத்தியில் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ என்ன நடக்குதுன்னா, நான் பாவியாகிய மனுஷன், என்னை விட்டு நீ போய்விடும் சொன்ன பொழுது, செத்து போன மீன்களுக்கு தான் காத்திருந்தாய், அதையும் கொடுத்துட்டேன். ஆனால் அதை விட இம்பார்ட்டன், நான் வீட்டுக்கு வர்றதுக்கு காரணமே இந்த பிரியாணிக்கு தான் காத்திருந்தாய், அதையும் கொடுத்துட்டேன். அதை விட இம்பார்ட்டன் என்ன தெரியுமா, இன்று முதல் உன்னை நான் மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுகிறேன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்று முதல் நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுகிறேன். நம்ம இந்த உலகில் வாழ்வதே, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டே இருக்கணும். ரட்சிப்பு, சபை, ஆராதனை, சர்ச், டினாமினேஷன், டாக்ட்ரின், பைபிள், குருமார்கள், போதகர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள், உங்களுடைய உபாசம், உங்களுடைய வேத வாசிப்பு, இத்தனை காரியத்தை இந்த மனுஷனாய் உயிரோடு இருக்கும் வரை நாம் செய்து கொண்டிருக்கிறோமே, இதனுடைய நோக்கம் எதற்காக? சிஸ்டர் உங்க பேர் சொல்லுங்களேன். பீலா சிஸ்டருக்கு கைதட்டு. சட்டுன்னு அடிச்சாங்க பாருங்க, சட்டுன்னு வந்துச்சு. அப்படிதான் வரணும். நித்திய ஜீவனுக்காக. இல்லாட்டி பொய்யா கலரில் எழுதி வைக்கக்கூடாது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், நீதியின் கிடம் இதுக்காக எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. மூக்கில் பஞ்சு வச்சு அப்படியே அன்னைக்கு தான் அடக்கமாக படுத்திருப்பான். நம்ம ஐயாமாருங்க பொய்யா பிரசங்கம் பண்ணுவாங்க. அன்னைக்கு எனக்கு கோபமே வர பாருங்க. இவரை போல தர்மர் ஒருத்தரும் இல்லை. 24 தண்ணி அடிப்பாங்க. பதஸ்தா ஒயின் சாமான் நாகர்கோயிலில் இருக்கு. மற்ற ஒயின்ஸ்லாம் குடிக்கலாம், இங்கே குளிக்கலாம் போலுக்க. நம்ம காலவாசலில் மோசஸ் ஃபைனான்ஸு, மோசஸ் வட்டி கடை வந்து காணிக்க கொடுப்பானுங்க.
ஒரு ஊழியத்துக்கு வந்து காணிக்க கொடுத்தாங்க. ஐயா 5 லட்ச ரூபா காணிக்க பிரேட் அவர் கட்டணம் தாங்க சோத்திரம். கர்த்தாவே இவரையும் ஒரு ஊழியங்கள் இவருடைய வேலையும் பிஸ்னஸையும் ஆசீர்வதியும் இந்த குடும்பம். நமக்கு கல்யாணம் காணிக்க வந்துருச்சுன்னா எங்களுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுவோம்ல. அவங்களுக்கு என்ன, ஏய் பெண்ணி காலிக்ஸ் ஆப்பிள் ஜூஸ் எடுத்துட்டு அவங்களுக்கு ஏசி போட்டு விடு, நமக்கு வரும் இல்லையா அப்படி. நமக்கு பணம் கையில் வந்துருச்சுன்னு நம்மளை பிடிக்க முடியாது. ஊழியக்காரர்களுக்கு ஒரு கெட்ட குணம் இருக்குது. பணம் கூட நிறையா கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அதிகம் கொடுப்பேன், அடித்து நொறுக்கி போடுவார் கர்த்தர். ஆண்டோடைய பார்வையில் பிச்சைக்காரன் ஒன்று தான், அம்பானி ஒன்று தான். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா. 2 காசு போடுறவள ஒன்று தான், 1 கிலோ தங்கத்தை போடுறவங்களும் ஒருத்தர் தான், ஒன்று தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்கே இந்த பொருளுடைய வேல்யூ அல்ல, மனதுடைய வேல்யூ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொடுக்கின்ற மனதனுடைய வேல்யூவை வச்சு தான் அங்கே ரெஸ்பெக்ட். நம்முடைய நோக்கம் எதிரில் இருக்கு. ஆலயத்துக்கு வருவது, ஆராதிப்பது, நம்ம இவ்வளவு காரியங்களை செய்வதெல்லாம் பல இந்த நல்ல பஞ்சு வச்சு படுக்க வச்சுருப்பாங்க. நம் போதகர்கள் மேலே விழுந்து பெரிய பாவம். அன்னைக்கு தான் ரொம்ப பொய் சொல்லுவாங்க, இல்லாட்டி கமிட்டி அடிச்சிடும், இல்லாட்டி டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. இவன் 24 மணி குடிப்பான், பொண்டாட்டி அடிப்பான், 1க்கு 2 ஒருத்தருக்கு 3 பொண்டாட்டி வச்சுருப்பான், கள்ளக்கடத்தல் பண்ணுவான். 5 லட்ச ரூபா வந்து கொடுத்தான். ஜெபம் பண்ணார் பாஸ்டர், ஆண்டவரே இவருடைய பிஸ்னஸை ஆசீர்வதியும். அப்படியே போன தடவை ஜெபம் பண்ணி விட்டேங்க ஐயா, சரியாக வியாபாரம் நினச்சி. இந்த தடவை ஜெபம் பண்ணி விட்டேங்கய்யா, பயங்கர லாபம், தடை இல்லாமல் பொருள் போயிடுச்சு. என்ன வியாபாரம் பிரதர்? சென்னையிலேருந்து பெங்களூருக்கு ஸ்பிரிட்டு கடத்துறேங்கய்யா. சென்னையிலேருந்து பெங்களூருக்கு ஸ்பிரிட்டு கடத்துறாங்க. இவனை சர்ச்சில் விடலாமாம்மா? இவன் காசை வாங்கலாமா? நாய் விற்ற பணத்தையும் வேசி பணத்தையும் கர்த்தருடைய பெட்டியில போடலாகாது. அநியாயமா வாங்கினதை திருப்பி கொடுக்கிறேன் சகையை சொல்லிட்டான். ஏசு உள்ள வந்த உடனே 4 திருப்பி கொடுக்கிறேனா. இவன் கொண்டு தசமாம் கொடுத்து ஊழியக்காரன் பல்ல இழிச்சுக்கிட்டு கர்த்தாவே ஆசீர்வதியும் நொறுக்கி போடுவாரு. இப்படி படுக்க வச்சிருக்கு. பேசிட்டு இருந்தாரு. எனக்கு ஃப்ரெண்டு குரு, ஏன்னா 40 வருஷம் ஊழியன்னா எனக்கு சின்ன பையங்களாக தான் இருப்பாங்க எல்லாருமே. ஐயர் மாதிரிலாம் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, அண்ணன் இருப்பாரு. நீங்க இல்லையா? அப்போ பேசினார். தர்மரு அப்படி கோணம், இப்படி பொண்டாட்டி 24 அடிப்பான். வாயை திறந்தா கிராமர் மிஸ்டேக்லாம் இங்கிலீஷ் பேசுவான் பார்த்துக்கங்க. அவ்வளவு துன்மார்க்க வாழ்க்கை. ஆனால் அடங்கி அப்படி படுத்திருக்காரு ஒரு சாந்தமா. என்ன அடக்கணும், பேச்சு மூச்சு இல்லை. தேவ பிதா எந்த மேய்ப்பனல்லோ. இவர் அங்கே கல்லில் கிரைனேட்டில் எழுதியிருக்கு, நல்ல போராட்டத்தை போராடினார், ஓட்டத்தை முடித்தார், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு வந்த கோபம், இவனை பற்றி நல்லாவே எனக்கு தெரியும். நான் கொஞ்சம் ரொம்ப கண்டிஷன், நீங்கள் மெசேஜ் டிவியில் பார்க்கும்போது பார்த்துருக்கலாம், நான் ஷார்ட் எடுத்து வெளுத்து விடுவேன். கேட்டிங்களா? அப்போ நான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, நான் பின்னாடி அடுத்து நான் தான் பேசணும். நான் நிச்சயமாக பேச மாட்டேன்ட்டேன். ஏன்னா பேசுனா உண்மை பேசணும், பிரச்சனை ஆகி போயிரும்ல. அப்போ ஐயா பேசிக்கிட்டு இருந்தார். நான் ஒரு இடுப்பில் ஒரு குத்துனேன். என்ன பிரதர்னாரு? ஏன் பொய்யா சொல்கிறீங்க? பொய் சொல்லாட்டி டிரான்ஸ்ஃபர் பண்ணி வாங்கி பேசாமல் இருக்கேன். அவங்களுக்கு பொய் சொன்னா தான் பிடிக்கும் பிரதர். இந்த நேரத்தில் அடக்கமாக படுத்திருக்கான். இவன் என்னைக்காவது அடங்கியிருந்திருக்கானா? சபையில் கலாட்டா, இவன் பண்ண கலாட்டா உலகத்தில் இல்லை. இப்போ வயலுற்றார் அம்மா ஒரு பாட்டு பண்ணாங்க, சாவில் விளங்கும் அடக்கம் அல்ல, சத்தத்தை அடக்கும் அடக்கம் அல்ல, சாந்த சொருபி இயேசு நுகத்தில் சாய்ந்திருப்பதே இச்சை அடக்கம். கை தட்டுங்களேன். சாவில் விளங்கும் அடக்கம் அல்ல, சத்தத்தை அடக்குவது அடக்கம் அல்ல, சாந்த சொருபி இயேசு நுகத்தில் சாய்ந்திருப்பது இச்சை அடக்கம். நம்முடைய வாழ்க்கையில் அருமையான சகோதரி பீலா சொன்னாங்க, இந்த இதெல்லாம் செய்கிறது பிரதர் அண்ணே பரலோகத்துக்கு போகிறதுக்காக. நம்ம ஆலயம் போகிறது நமக்கு உங்கள் பிள்ளைக்காக, மற்றதுக்காக, வியாபாரத்துக்காக, அது கர்த்தராக கொடுக்குறதுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடி இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். பூவால் சேர்ந்து நாரும் மணம்பேத்தனு. மதுரை மல்லிகைப்பூவுக்கு ஃபேமஸ்ஸு. இப்போ நார் இல்லை, நூலில் கட்டுறா. அது ஒரு முளை, ஒரு இணுக்குக்கு 1 இன்ச்சு தள்ளி. அந்த காலத்தில் அடுக்காக இருக்கும். இப்போ அளக்கும் போதே இப்போ மூலமாக மீட்டர் ஸ்கேலா இப்போ முளந்தானா? முளம் போட்டால் ஒரு 10 முளம் வச்சாலும் பத்தாது. அப்போ 1 முளம் பூ கேட்பாங்க. அப்போ என்ன இதில் நூலில் கட்டுவாங்களா நாரில் கட்டுவாங்களா? நூல்லாம் நாரா? நாரில் கட்டுவாங்க. பூவை தான் கேட்பாங்க, நாரும் சேர்ந்து வரும், தலையில் உட்காந்துக்கிறோம். இந்த நாரை கேட்டோமா? அப்போ கர்த்தரை தேடுங்க, கர்த்தருக்குரிய தேடுங்க.
உலகத்துக்குரிய மனைவி, மக்கள், வீடு, பணம், ஆஸ்தி, சம்பத்து கேட்காமே வந்துடும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா. உங்கள் குடும்பத்துக்கு எது, உங்கள் குடும்பத்துக்கு எது, ஆண்டவரை தேடுங்க. நம்முடைய நான் ரொம்ப வேதனையோடு இப்போ எல்லாம் பிரசங்கம் பண்ணுறது, இந்த ஃபேன்சி, இந்த டிஸார்டர் மினிஸ்ட்ரிஸ், அந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் வந்த பிறகு நான் இப்போ பகிரங்கமாக சேனல்லே பேசி கொண்டு வருகிறேன். என்னைக்கு மெயின்லைன் சர்ச்சஸோட ஸ்ட்ரக்சரை உடைச்சி இந்த இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் எல்லாம் நுழைஞ்சோ அன்னைக்கு வேத வசனத்தை எடுத்து ட்ராக் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. தடி எடுத்தவெல்லாம் தண்டக்காரன். அப்போ இந்த மெயின்லைன் சர்ச்சஸோட ஆர்டர், இந்த டிசிப்ளின், அந்த ஃபியர் ஆஃப் காட், தேவனுக்கு பயப்படுகிற பயம், அந்த ஜெபம். ஒரு அன்னைக்கு மெயின்லைன் சர்ச்சஸ் வீட்டில் காலை ஜெபம் இருக்கும், இரவு குடும்ப ஜெபம் இருக்கும். இப்போ காலை ஜெபம் இல்லை, இரவு ஜெபம் இல்லை. பின்னாடி சன்ரைஸ் வந்து உடல் மாதிரி தூங்குறாங்க. அந்த காலம் நாகர்கோவில் போயிட்டேன்னா 4 மணிக்கு எல்லா வீட்லேயும் ஒரு பாட்டு சித்தம் கேட்கும். அருணோதயம் எழும்பிடுவோம், பரன் இயேசுவை துதிப்போம், அருணோதயம் பரமானந்தம் அன்பரோடுறவாடவும், இதை போன்றொரு அருணோதயம் எமை சந்திக்கும் மனமே, ஆயன் ஆனந்தம் ஜோதி சூரியனாம் எந்த நேசர் எழும்பும் நாள். பாடுவாங்க, காதுக்கு இனிமையா இருக்கும். காலை தோறும் கர்த்தாவே கிருபை புதிதுன்னு பாடுவாங்க, அப்படி மனசுக்கு இனிமையா இருக்கும். இன்னைக்கு ஒரு வீட்டில் கூட அந்த பாட்டில் எல்லா இடத்துலையும் சுப்பிரபாதம் கேட்கறது, மோளச்சத்தம் கேட்குது, கோடாங்கி சத்தம் கேட்கறது. நம்ம ஆட்கள் தூங்கிட்டாங்க. எழும்புங்க, எழும்புங்க. உங்களை இண்டிவிஜுவல், உங்கள் ஃபேமிலி எழும்பட்டும் முதல்ல, அப்புறம் உங்கள் ரிலேட்டிவ் எழும்பட்டும், அப்புறம் சமூகம் எழும்பட்டும், அப்படி திருச்சபை எழும்பட்டும். நாம் அந்த எழுப்புதலின் தீயை இந்த உலகத்துக்கு கொண்டு போவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா. நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நியாயாதிபதி 13:18 சொல்லுகிறது, அவர் நாமும் அதிசயம். அவருடைய பேரை என்னவா? அதிசயம். யோபு 5:9, யோபு 9:10 சொல்லுகிறது, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறவர். நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட தேவன் அற்புதம் செஞ்சிருக்கார். இந்த ரெட்டிட் முடிஞ்ச உடனே, இந்த முகாம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போங்க. ஒருவேளை சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா போயிட்டு கதவை திறந்துட்டு லைட்டை போட்டு ஒரு சுற்று அந்த வீட்டை பாருங்கள். 10 வருஷமும் 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃப்ரிட்ஜ் அங்கே இருந்ததா, அந்த டிவி அங்கே இருந்ததா, அந்த கட்டில் அங்கே இருந்ததா, இந்த நகை நீங்கள் போட்டிருந்தீர்களா, இந்த நல்ல புடவை கட்டியிருந்தீர்களா, இந்த சம்பளம் இருந்ததா, உங்கள் பெற்றோர்கள் உங்களைப் போல நல்லா சாப்பிட்டாங்களா, உங்கள் பிள்ளைகளைப் போல நீங்கள் அந்த காலத்தில் படித்தீர்களா, நல்ல ஸ்கூலில் படிச்சிங்களான்னு நினச்சி பாருங்கள். அப்போ தான் தெரியும் தெய்வம் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் இதை விட மேலே வரலையேன்னு தான் கவலைப்படுறீங்களே ஒழிய, இதுவரை தெய்வன் என்ன செய்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்த்து அவரை துதிக்கணும். ஒரு அல்லேலூயா. முதலாவது அதிசயத்தை உங்களுக்கு செய்கிறவர், இரண்டாவது நிறைவே கொடுக்கிறவர், மூன்றாவது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனே ஆளுகை செய்ய விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் ஆளுகை செய்ய நீங்க அலோ பண்ணணும். அனுமதிக்காம அவர் உள்ள வரவே மாட்டாரு. மே கமேன். வாசற்படைந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே பிரவேசிப்பேன். பிரவேசித்து என்ன செய்வேன்? அவனோடு கூட போஜனம்னு தமிழ் பைபிளில் இருக்குது. ஆனால் மலையாள பைபிளில் ரொம்ப அழகாக இருக்கும். சில வசனம் தமிழ் அழகாக இருக்கும், சில வசனம் மலையாளத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கு. போஜனம்னா சாப்பாடு சாப்பிடுவேன்னு தான் அர்த்தம். நான் மலையாளத்தில் அப்படி இல்லை, அத்தாழம் கழிக்கும். அத்தாழம் கழிக்கும்னா டின்னர் சாப்பிடும், இரவு உணவு சாப்பிடுவேன்னு அர்த்தம். நான் மீட்டிங்கெல்லாம் போவேன், இப்போல்லாம் டைமுக்கு முடிச்சிருவோம். அந்த காலம்லாம் சாயங்காலம் 6 மணிக்கு தொடங்கிச்சுன்னா மீட்டிங், மார்னிங் 6 o'clock ஆயிரும் நம்ம மீட்டிங். ஏன்னா ஸ்டேடியம் ஃபுல் ஆட்கள், ஒரு அசுத்தாய் பிடிச்சவங்க 200-300 பேர் கிடப்பாங்க. அவங்களெல்லாம் ஜெபம் பண்ணி முடித்து நாம் போகும்போது அவ்வளோ டைம் ஆகிடும். இப்போ நான் சொல்லுவேன், அப்போ போதர் சொல்லுவார், அவங்க வீட்டில் செக்ரட்டரி வீட்டில், அவங்க வீட்டில் தான் இன்றைக்கி நைட்டு டின்னர் பிரதர். அவருக்கு தெரியும் நம்ம 2 மணி 3 மணி காலையில் ஆயிரும் நைட் டின்னர் சாப்பிட்றதுக்கு. அப்போ சொல்லுவேன், அந்த அம்மாட்ட சொல்லி விடுவேன், அம்மா ரொம்ப டயர்டாக இருக்கேன், எல்லாருக்கும் ஜெபம் பண்ணியாச்சு, தயவுசெய்து ஆட்களை மட்டும் வீட்டில் கூப்பிட்றாதீங்க,
சாப்பிட்டுட்டு வந்துடுமா. ஒரு ஆள் கூட ஐயா அதை கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேம்மா. ஒரு ஓட்ட அம்பாசிடர் கார் வச்சுருந்தேன், அதில் போய் இறங்குவேன். இறங்கி உள்ளே தான் போவேன். ஒரு 250 பேர் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. என்னம்மா நீங்கள் ஒருத்தருங்க இல்லையா, சென்னையிலேருந்து நாத்தனா கூப்பிட்டாலாம் ஐயா வரான்னு சொன்னால் நான் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன். கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டா அங்கே எனக்கு கடுப்பாயிரும். என் கூட வந்தவங்களுக்கு அதை பற்றி ஒரு பிரச்சனை இல்லை. எனக்கு நல்லா சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். ஆட்களுக்கு முன்னாடி நம்ம வந்து வாரி வாரி திங்க முடியுமா? ஸ்டெயிலாக கொஞ்சம் காட்டணும். உங்கள் முன்னாடி பிரைஸ்லாம் நல்லா பரவ போதும் போதும் போதும்பா. பக்கத்தில் என் வள்ளிக்கிட்டே இருப்பாங்க பார்த்துக்கோங்க. சாப்பிட்டு கொண்டே இரு. சாப்பிடும்போது சும்மா இருக்க மாட்டாங்க. ஒரு 10-20 பேர் சுற்றி நின்றுட்டு நல்லா சாப்பிடுங்க. நான் எங்கே சாப்பிட்றது? 3-4 மணி ஆகிடும். ஒரு அம்மா ஓடிடும், ஐயா ட்ரெயினுக்கு நேரம் ஆயிடுச்சியா, ஒரு சிலுவை போட்டு விட்ருங்கய்யா. எச்சுக்கையா இருக்க பரவாயில்ல, எச்சுக்கையிலே போடுங்கய்யா. எங்கே சாப்பிட்றது? ஒரு எச்சுக்கையில் சிலுவை. காலையில் புறப்பட போவோம். பென்னி கார் எடுப்பான். அந்த வீட்டு ஓனர் சொல்லுவாங்க, ஏன் பென்னி அறிவு இருக்கா? வெயில் வந்து மூளை உருகி காது வலி வந்துடும். ஏசியும் இல்லை அந்த காரில். இருந்துட்டு வெயில் தால போங்க அப்படிங்கும். இல்லைடா நம்ம மதுரைக்கு போயிடணுமே. உடனே பென்னி காதில் ஓதுவாங்க, டேய் நாட்டுக்கோழி பென்னி, நாட்டுக்கோழியும் அப்பவும் போட்டிருக்கேன் இரு அப்படிம்பாங்க. அண்ணே வெயில் அடிக்கிற நாளைக்கு போ, கொஞ்சம் லேட்டாக போகும்பா. சரின்னு சாப்பிட்டுட்டு காலையிலேயே உட்காந்துட்டு மத்தியானம் கிளம்ப போவோம். ஐயோ கொஞ்சம் சாயங்காலமாக போங்க. அப்போவும் நான் கிளம்பலாம். பென்னி காசு வான்கோழி பிரியாணி உடனே இருந்துருவான். இப்படி ஒரு இயேசுவை சுமந்து கொண்டு வந்திருக்கிறோம் என்ற ஒரு காரணத்திற்காக செத்த நாயிலும் கேவலமான ஒரு மனுஷனை தன் வீட்டிலே வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இயேசுநாதரே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் நீங்கள் விட்டுருவீங்களா? கையை தட்டுங்களேன். அவர் சொல்ல, நான் வர்றேன், வந்து என்ன செய்வேன், உன்னோட இரவு உணவுக்கு வர்றேன், போஜனம் பண்ணுவேன், விட்டுருவீங்களா? இன்னைக்கு நீங்கள் தங்கி தான் ஆகணும். உங்களுக்காகவே ஒரு ரூம் கட்டிருக்கோம். சும்மாவது சொல்லுவீங்கல்ல, உங்களுக்காகவே எல்லாம் வாங்கியிருக்கோன்னு. அதனால தான் சாஸ்திரியார் பாடினார், வாருமையா போதகரே வந்துட்டு போங்கன்னு எழுதல, வந்து எம்மிடம் தங்கிக்கிறோம். அவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். சேருமையா பந்தினியில் சிறியவராம் எங்களிடம். அப்போ ஆண்டவர் நம்ம குடும்பத்தில் வந்து தங்குறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துடணும். மூன்றாவதாக, அந்த காலங்களில் வசனங்களை ஒரு ப்ளூ கலரில் சட்டம் போட்டு கிளாஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவே இந்த வீட்டின் தலைவர், மறைமுகமான விருந்தாளி. ஜீசஸ் கிரைஸ்ட் த ஹெட் ஆஃப் திஸ் ஹவுஸ் அண்ட் அன்சீன் கெஸ்ட். எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்க? ஐயா நீங்கள் பார்த்துருக்கீங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஐயா வேற யாரை பார்த்தோம் கையெழுத்து? அன்சீன் கெஸ்ட் பார்த்துருக்கீங்களா? இந்த வார்த்தையை பார்த்தா எனக்கு ரொம்ப கோபம் வந்துடும். எனக்கு அதோட உடன்பாடே கிடையாது. அந்த இதை வீட்டில் வைக்கக்கூடாதுமே. ஏன்னா இயேசுநாதரை விருந்தாளின்றான். விருந்து மருந்து எத்தனை நாளைக்கான்? 3 நாளைக்கு. முதல் நாள் போன தலவாழை இலையில சாப்பாடு போடுவான், 2ஆம் நாள் பிளேட்டு, 3ஆம் நாள் டம்ளர் ஆயிரும். உடனே அசிஸ்டண்ட்டை கேட்பான், அடுத்து நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பிரதருக்கு எந்த ஊர் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படா போகிற கிளம்புற அப்படின்னு அர்த்தம். மருந்து 3 நாளைக்கு மேலே போச்சுன்னா ஸ்கேன் எடுக்க வேண்டியதுதான், லேபுக்கு போயிட வேண்டியதுதான். இயேசுநாதர் விருந்தாளி அல்ல, அவர் தான் உங்களுடைய வீட்டின் ஓனர். கையை தட்டுங்களேன். ஒரு அவரை விருந்தாளின்னு வைக்காதீங்க. இயேசு கிறிஸ்து இந்த வீட்டினுடைய முதலாளி, இந்த வீட்டினுடைய தலைவர். தி ஹோல் கீஸ், எல்லா அறையுடைய கீயும் அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஒரு அறைக்குள்ள கூட சத்துரு நுழைய முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நான் வீட்டுக்கு போய், நான் ஹவுஸ் விசிட்டிங் அப்படிலாம் போய் பழக்கமே இல்லை. எப்போமாவது திடீர்னு யார் வீட்டுக்கு போயிட்டோன்னா எல்லா ரூமுக்கும் விடுவாங்க. அவங்க மகன் இருப்பான்ல, வாலிப பையன், அவன் ரூமில் மட்டும் விட மாட்டாங்க. அவன் பூட்டி போட்டிருப்பான். வேண்டாம் அங்கிள், அந்த ரூமுக்குள்ள வேண்டாம் அங்கிள்பா. ஏன் நான் வரக்கூடாதா? இல்லை உன் ரூம் பக்கம் இல்லை அங்கிள், அது அழுக்கா பேச்சில் ரூம் எப்படி இருக்கும்பா? இல்லைடா சும்மா திறந்து பார்த்தா கண்ட போட்டாவும் ஓட்டி வச்சுருப்பான் பார்த்துக்குங்க. பைக் போட்டோவிலேருந்து எல்லா போட்டோவுமே இருக்கும். இப்போ இந்த வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் அங்கே பார்த்தாலே ஒரு வெறுப்பு பயம் இருக்கும். அவங்க அம்மாட்ட சொல்லலாம், ஏம்மா அவன் ஆள் வரான். எங்களுக்கெல்லாம் இந்த பசங்க ஒரு பேர் வச்சுருக்காங்க, என் கத்தி பிளேடா, பிளேடு வருது, ஏதாவது மாட்டி விட்டு இழுத்த பார்த்துக்க, ஏய் பிரதர் வந்திருக்கிறா, பேசாமல் இருந்துரு, கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா பார்த்துக்க. யாரை சொல்லுவான்? எங்களை பார்த்தால பிடிக்காது, அட்வைஸ் பண்ணுவோம். என்ன தம்பி இப்படி முடி வெட்டியிருக்க, இது செய்யாத, அது பிடிக்காதில்லம்மா. இப்போ
இவன் கதை பூட்டி நான் ரூமுக்குள்ளே இருக்கேன்னு சொல்லிடாத, வெளியே போயிட்டான்னு சொல்லு அப்படின்னு ஜபம் எல்லாம் முடிச்சுட்டே பக்கமாக அந்த அம்மா சொல்லும், பிரதர் பிரதர் சும்மா இருமா, என்னை வந்து போட்டு தள்ளிடுவான். அந்த காலத்தினாலும் ஊழியக்காரன் கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து இல்லை அங்கிள் நிற்பான். இப்போ போட்டு தள்ளிடுறானுங்க, என்ன ஒரு மரியாதையும் கிடையாது. இந்த சும்மா இருக்காம விரட்டிட்டு போங்க. ஒன்று தம்பி கதவை தட்டுவேன், சத்தம் வரும், அந்த ஒன்று சவுண்டு வரும். தம்பி அங்கிள் வந்திருக்கேன், நான் வாரேன் வாரேன் அங்கிள் கூட சொல்ல மாட்டான். வெளியே வந்தோடனே ஒரு தாயை ஒரு மறைப்பான் பாருங்க, அதோட தாய் கூட போன பிறகுதான் அந்த அம்மாவுக்கு. நம்ம வாழ்க்கையில் நம்முடைய வீட்டிற்கு ஆண்டவர் விருந்தாடி அல்ல, அவர் தான் ஓனர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நினச்சிக்கோங்க, எங்கள் வீட்டுக்கு ஓனரே அவர் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் ஓனராக இருந்தால் அவர் தலைமையில் சினிமா நடக்காது, அவர் தலைமையில் பாவம் நடக்காது, அவர் தலைமையில் சிகரெட்டு குடிக்க மாட்டேன், அவர் தலைமையில் ஆல்கஹால் இருக்காது. இந்த வசனம் எழுதியிருப்பான் பாருங்க, இந்த அரிசிப்பட்டியில் இந்த கர்த்தரும் களஞ்சியங்களை ஆசீர்வதிப்பாராக. லைட் சுவிட்சுக்கிட்ட ஜீவ ஒளி நானே, தண்ணீர் வர்றதில்ல ஜீவ தண்ணீர் நானே, வாசல்ல இயேசுவே வீட்டின் தலைவர். சில இடத்துல அப்படி எழுதியிருக்கும் பாருங்க. அப்போ 1986 கோயம்புத்தூருக்கு போகிறேன், நம்ம தென்னிந்திய திருச்சபை தான். அப்போ மத்தியானம் சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு செக்ரட்டரி வீட்டில் எனக்கு சாப்பாடு. சரி செக்ரட்டரி வீட்டுக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போனால் வாசல் எழுதிருந்துச்சு இயேசுவே வீட்டின் தலைவர். நான் நினச்சேன் செக்ரட்டரி வீட்டில் கூட தலைவராக இருக்காரு அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உள்ளே போனவுடனே அவங்க வந்தாங்க, போனால் வாங்க பிரதர் வாங்க, கோயம்புத்தூர் ஸ்லாங் உங்களுக்கு தெரியுமா, எனக்கு பிரதர் உட்காருங்க அப்படின்னு இந்த கரண்டியை வச்சுக்கிட்டு கிண்டிக்கிட்டு இருந்தாங்க கோழியை. சரின்னு பையன் அங்கே வந்து 5 to 8 வயசுக்குள்ளே இருக்கும் வந்தான். டேய் அவன் வந்த உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அங்கிள், பிரைஸ் தி லார்ட். நான் சொல்கிறது 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவான் அப்படின்னு நினச்சான். அங்கிளுக்கு ஒரு குட் மார்னிங் சொல்கிறா அப்படின்னா, யார் செக்ரட்டரி சொல்கிறாரு, ஸ்தோத்திரம் சொல்கிறான்னு சொல்லி கொடுக்கல, என்ன சொல்லணுமா குட் மார்னிங் சொல்கிறா அப்படிங்க. அவன் ரஜினி ஸ்டைலில் கையை கால குட் மார்னிங். நான் பயந்துட்டாமான்னு கீழே உட்காந்துட்டேன். செக்ரட்டரி பையன் காக்கா ஒலிப்பு வந்து தான் குட் மார்னிங் சொல்கிறான். அப்புறம் அவனை கூப்பிட்டு பையன் கேட்டேன், படிக்கிறியா தம்பின்னு. அப்படியே அம்மா ஓடி இருந்துச்சு, என்னம்மா படிக்கிறானுங்க, அவன் இங்கிலீஷ்லாம் தசு புசுன்னு பேசுவாங்க பிரதர் அப்படின்ட்டு. அவங்க கம்ப்யூட்டருக்கெல்லாம் போய் படிக்க வச்சுருக்கோம். அது சர்ச்சுக்கு போவாங்களே, ஈஸ்டர் கிறிஸ்துமஸுக்கு கட்டாயம் சர்ச்சுக்கு போயிடுவாங்கய்யா. என்னைக்கு போவாங்களா, ஈஸ்டர் கிறிஸ்துமஸுக்கு. நாற்காலி தான் இவர்களுக்கு முக்கியம். உன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கத்தில் வளர்க்க கற்றுக்கொள்ளுங்கள். உன் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. இவனுக்கு கஞ்சி ஊற்றுவான், கஞ்சி ஊற்றா நம்பாத விஷம் ஊற்றுவான். இவன்தான் வர்ற காலத்தில் கலெக்டரு டாக்டர் நினைக்காத கஞ்சா குடிக்காரனா வருவான். நீ குழந்தை பிறந்த உடனே ஒன்னே மட்டும் நினச்சிக்க, இது என் குழந்தை அல்ல, நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கைகளை தட்டி அவர் டாக்டர் ஆக்கணும் ஆக்கட்டும், இன்ஜினியர் ஆக்கட்டும், ஊழியக்காரனா ஆக்கணும்னா ஆக்கட்டும், எனக்கு இஷ்டம் இல்லை சுவாமி, நான் ஒரு வாடகை தாயாக இருந்து உமக்காக வளர்த்து கொடுக்கிறேன். ஒரு அல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். இப்போ அடுத்து நான் பக்கத்தில் கூப்பிட்டேன், ஒரு பாட்டு பாடு தம்பினே, சண்டே கிளாஸ் பாட்டு. அப்போ சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதேன்னு பாடுவான்னு. அவன் பாடினா பாண்டியன்னா கொக்கா கொக்கா அப்படின்னு பாடினான். பாண்டியன்னா கொக்கா கொக்கான்னு பாடினான். நம்ம வீட்டில் எப்படி பிள்ளைய வளர்க்குறோம், நம்ம பிளான் பண்ணுவோம் பயங்கரமாக. நீங்கள் பிளான், இங்கே எல்லாருமே பிளான் பண்ணி லைஃப், பிள்ளைய டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், கலெக்டர் ஆக்கணும். அது எங்கேயாவது போய் ட்ரக் அடிக்டாக இருக்கும், எவனையாவது இழுத்து ஓடி போயிடும். இவன் எங்கேயாவது போய் அடிதடியை உண்டாக்கிட்டு உனக்கு ஜெயிலில் போய் உட்காந்துருப்பான். ஏன் தெரியுமா அந்த பிரச்சனை? பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய உண்மையான காரியம், இந்த வீட்டுக்கு முதலாளி டிசிஷன் மேக்கிங் வந்து நான் இல்லை, கர்த்தர் தான். ஒரு அல்லேலூயா. என் பிள்ளைகளை அவர் என் கையில் கொடுத்தது, நான் பிள்ளையற்றவனாக இருக்கக்கூடாது என்பதற்காக எனக்கு ஒரு சந்ததியை கொடுத்திருக்கிறார். இதனுடைய உத்தரவாதி தான் நான். ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எங்கேருந்து வரணும்? கர்த்தரிடத்திலிருந்து வரணும். எனவே நான் கர்த்தருக்கு என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒப்பு கொடுத்து பாருங்களேன். ஏன்னா இந்த ஜென்ரேஷனை பார்க்கும்போது நான் அடுத்த தலைமுறை நினைத்து தான் ரொம்ப வேதனைப்படுறேன். ஒவ்வொரு நாளும் பார்க்குற, இப்போல்லாம் ஒரு வீட்டில்
பெற்றோர் இருந்தால் 4 பேர் இருந்தால் 2 பிள்ளைங்க இருந்தால் ஒருத்தர் பேச்சு கிடையாது. அம்மா ஒரு பக்கம் மொபைலை வச்சு அந்த பக்கம் திரும்பிடுவா, அப்பையும் ஒரு பக்கம் மொபைல் வச்சுக்கிட்டு அந்த பக்கம் திரும்ப, பையன் மாடிக்கு போயிடுவான், பொண்ணு ரூமை அடைச்சிட்டு வெளியே வர மாட்டான். பேச்சே இல்லை. சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க இந்த 10 இயர்ஸில் அந்த பேச்சு திறன் நமக்கு இல்லாமல் போயிடுமா. ஏன்னா ஒரு வீட்டில் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதே இல்லை. மனுஷனா பிறந்தே என்னையா, மனுஷன்னா ஹியூமன் நேச்சர்னா சிரிக்கணும், பேசணும், சுகதுக்கங்களை பகிர்ந்து கொள்ளணும், குடும்பத்தில் இருக்கணும். என் பிள்ளைகள், உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றில எப்படி இருப்பார்கள்? இது நெருஞ்சி முள்ளா உட்கார்ந்துருக்கு. உன் மனைவி உன் வீட்டோரங்களை கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பார்கள். உன் பிரயாசத்தின் பலனை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எருசலேமின் வாழ்வை காண்பார், கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை யாருக்குன்னா சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமா ஆசீர்வதிக்கப்படும். கையை தட்டுங்களேன். யார் ஆசீர்வதிக்கப்படுவாங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காரு. உன் மனைவி இப்படி ஏன் இப்போ ஃபேமிலி கோர்ட்டில் போனோன்னா ஒரு வருஷத்துக்கு 10,000 டிவோர்ஸ் கேஸ் வருது. அதில் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் அடிஷனல், செகண்ட் அடிஷனல், தேர்ட் அடிஷனல். எந்த கோர்ட்டுக்கு போனால் புத்து கூட்டம் பேர் வாசிக்கிறான். அன்னாள், கிறிஸ்டோபர், மரியம்மா, ஜேக்கப். 85% கிறிஸ்டியன் மேரேஜ். வெக்கமால நமக்கு உடன்படிக்கை பண்ணி கர்த்தர் சமூகத்தில் உட்கார வச்சு கையை பிடிச்சு, போதகர் வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவினத்திலும் மரணம் நம்மை பிரிக்க வரை பிறர் முகம் பாராமல் உங்களுக்கே மனைவியா இருப்பேன், உனக்கே புருஷனா இருப்பேன். யார்கிட்ட உடன்படிக்கை பண்ணீங்க? சத்தமா சொல்லிருங்க. யார்கிட்ட? கர்த்தரிடத்தில் பண்ணின உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை உடையுது. காரணம் என்ன? மீடியா, சமூக மாற்றம், சமூக கட்டமைப்பு, இந்த ஜெனரேஷன், இந்த உலகம் கொடுக்கிற மாயையான போதனை. இதுக்கு நாம உடன்படக்கூடாது. நம்முடைய லா புக்கு இந்த வேத வசனம் தான். கைகளை தட்டுங்களேன். இந்த வேதத்தின்படி தான் ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியை ரன் பண்ணணும். அப்ப நீங்க குழந்தை பிறந்தே சொல்லுங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன், கர்த்தர் சித்த என்னவோ அது நடக்கட்டும் உனக்கு. முழங்கால போடுங்க பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக. அடுத்த தலைமுறை உங்களை கவனிக்கும்னு கனா கன்றாதீங்க. அந்த பாருங்க எல்லாம் தலையா ஆமா ஆமான்னு தலையாட்டுதுங்க. கனா கன்றாதீங்க. அப்படி ஆம்பளை பிள்ளைய நல்லா வளர்க்குறேன், கஞ்சி விஷம் ஊத்துவான். இப்போ அந்த லவ் அஃபெக்ஷன் ஃபீலே இல்லைங்க. இந்த எக்ஸ்போஸ் பண்ற ஃபீலே இல்லை. நாங்கள் 5 பெண் குழந்தைகள், ஒரு பையன், எங்கள் அம்மா அப்பா. எங்கள் குடும்பத்தை பார்த்துட்டு மற்றவங்களை பார்த்தா எனக்கு இந்த உலகமே நாங்கள் வேற்று கிரகவாசி மாதிரி தெரியும். இன்னைக்கும் என் தங்கச்சிங்களுக்கு ஒன்றுனா துடிச்சிடுவேன், அண்ணனுக்கு ஒன்றுனா அவ்வளோதான். ஒன்றுமே எனக்கு சோமனா கூட ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டேன். எனக்கு சோமனா உடனே மயங்கி பட்டப்படன்னு விழுவாளுங்க. அதாவது அவ்வளோ அஃபெக்ஷன். என் தங்கச்சின்னு, எங்கள் தங்கச்சியில் என்ன சொல்லுவாங்க, நீ எனக்கு அண்ணன் இல்லைண்ணே அப்பா. எங்கள் தாய் வளர்ப்பும் அப்படித்தான். எங்கள் தாய் எங்களை அப்படி தான் வளர்த்தாங்க. கர்த்தருடைய பயம். ஒரு பையனால ரொம்ப செல்லமாக வளர்ந்து நினச்சிடாதீங்க. உலக்கை கொண்டு அடித்து தான் வளர்த்தாங்க. அடினா உங்கள் வீட்டு அடி எங்கள் வீட்டு அடி எல்லாம் கிடையாது. அவங்க அந்த காலத்தில் பிரசன்டேஷன் கான்வென்ட்டில் படித்தவங்க, கொடைக்கானல் ஹிந்து. இங்கே போட்டு இங்கே போட்டு இங்கே போட்டு. ஆனால் ஒரு தப்பாக உப்பு வச்சுருப்பாங்க, கீழே கொட்டு நீல் டவுன் பாங்க. இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. நீல் டவுன் பண்ண உடனே பெரம்ப வச்சு அடிப்பாங்க பாரு. நானும் சும்மா குறும்பா, கொஞ்சம் நஞ்ச குறும்பு கிடையாது. இப்போ பேசுகிற மாதிரி ரொம்ப யோக்கியெல்லாம் நினச்சிக்கிறாதீங்க. ஆட்டி பிரித்து எடுத்துருவாங்க. நான் நினச்சேன் இது தாயா பேயா. அம்மாவை கொல்லலாம் சொல்லி திட்டம் போட்டு ஒரு தழும்பெல்லாம் வச்சுக்கிட்டேன். பெரிய ஆளாக வந்தவொடனே அம்மாவை கொலை செஞ்சிருந்தான். அவனை அவரை தான் கர்த்தர் பிடிச்சாரு. அதுக்கப்புறம் இப்பவும் நான் நினச்சேன்னா, எனக்கு கிடைத்த தாயை போல பாக்கியமான தாய் யாருக்கும் இல்லை. ஒரு அல்லேலூயா. ஏன்னா அந்த brought up பிளஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனம், இந்த வசனத்திலே வாழ்வதற்கு என் தாயின் வளர்ப்பு உற்ற துணையாக இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டோடைய எங்க பிள்ளைங்க எல்லாருமே, என்னுடைய சகோதரிகள், அவருடைய பிள்ளைகள் எல்லாரையுமே ஒரு brought up இருக்கு. நீங்க brought up பண்ற விதத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். மற்ற வீட்டில் மாடசாமியும் கந்தசாமியும் இஸ்மாயிலும் அவங்க பிள்ளைங்க நடக்கிற மாதிரி உங்க பிள்ளைங்களுக்கு எய்ம் பண்ணி கொடுக்காதீங்க. சொல்லுங்க, நாம கிறிஸ்தவர்கள், நம்முடைய சட்ட புத்தகம் சொல்லபடி தான் உனக்கு வளர்க்க முடியும். ஆண்டவர் இதை செய்தால் நம்ம பரலோகம் போக முடியாது. தாய் தந்தைக்கு கனப்படுத்தணும். எல்லாவற்றையும் ஆண்டவருக்குள்ள சொல்லி நடத்துங்கள். மற்றது கர்த்தர் பார்த்துக்குவார். நல்லே சொல்லுங்களேன். நீங்க 2 பேரும் மாதிரி வாழ்க்கை வாழுங்கள். உங்களுக்கு இப்போ வந்தீங்கன்னா பையன் சொல்லுவான்,
அந்த எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம், உனக்கு யார்டா ரோல் மாடல் அப்படின்னு கேட்டான். மை டேடி இஸ் மை ஹீரோ, மை ரோல் மாடல்மா. எத்தனை வயசில்? 5 வயசில். இவனுக்கு இந்த 10th 8th ஸ்டாண்டு மீசு லேசாக வர ஆரம்பிக்கும். அரும்பு மீசு அப்படி அப்போ தான் பூனை முடி மாதிரி வரும். அதை அப்படியே ஐப்ரோ பென்சில்லாம் போட்டுக்குவான். ஒரு 13 15 வரும்போது, என்னம்மா இதுக்கு எடுத்தாலும் இவர் நச்சுன்னுக்கிட்டே இருக்காரு. யார? அப்பாவை. 18 வயசு ஆயிரும். தாயிட்டு போய் கேட்பான், எப்படிவா நீ எல்லாம் இந்த ஆள்கிட்ட குடியிருந்த? யார்கிட்ட? 5 வயசுல ஹீரோனா, 13 வயசுல எப்படிம்மாண்ணா, அடுத்து எப்படிம்மா அந்த ஆள்கிட்டலாம் கூடியிருந்த அப்படிங்கிறான். இப்போ 22 வயசு காலேஜுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டார்ல, ஃப்ரெண்டு கேட்பான், என்ன உங்கள் அப்பா? அவன்கிட்ட நான் பேசுறது இல்லைங்க. யார்கிட்ட? அப்பாவை பெருசுன்றான். அப்பா யாரா? பெருசு வருது. இன்னொருத்தன் சொல்கிறான் ஃபீஸ் கேரியர் வருது. மலையாளத்தில் சொல்லுவாங்க மூப்பரி வருந்துண்டு. யாரு? மூப்பரான். அப்பன் எப்படி வந்தா மகன் எப்படி இப்படி போயிடுவான். இந்த அம்மாவும் சும்மா இருப்பாளா? உங்கள் அப்பங்கிட்ட நான் பட்ட பாடு இருக்கே, நீங்கள் உங்களை மாதிரி அப்பனையும் மகனையும் பிரிக்கிறதுக்கு சாதனம். எங்கள் அப்பன் கிளியை வளர்த்து யார் கையில் கொடுத்துட்டாரு? பூனை கையில் கொடுத்துட்டார். உங்களை நான் வளர்க்க 10 மாதம் 10 வயிற்றுல அடித்து இந்த வயிறே பெருசாயிரும். அவன் அப்பனை சத்துரு மாதிரியே பார்ப்பான் பாருங்க. எப்படி வளர்த்த? அப்பன் கொடுத்த காசுல தானே வளர்த்த. அதை சொல்ல மாட்டாங்க. இப்போ அப்பனும் மகனும் பேச மாட்டாங்க. குடும்பங்களிலே உறவுகள் பிரிந்து விட்டது. இப்போ 28 வயசுல 25 வயசுல என்ன சொன்னா, இந்த ஆள்கிட்ட பேசுறது இல்லைங்க, நமக்கு ஒத்து வராதுங்க. இப்போ இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, 50 வயசு ஆயிடுச்சு, 52 ஆயிடுச்சு. இப்போ 50 வயசு ஆயிடுச்சு இவனுக்கு. அப்போ தான் இவனுக்கு குடும்ப பொறுப்பு, வாழ்க்கை என்னெல்லாம் புரியும் நேரம் வந்தது. அப்பா போயிட்டாரு. சொல்லுவான், என்ன இருந்தாலும் எங்கள் அப்பாவை மாதிரி இருக்க முடியாதுப்பா. அவர் எங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தார். எத்தனை வருஷம் கழிச்சு? 45 வருஷம் கழிச்சு. வேஸ்ட் ஆக்கிட்டே தம்பி. உங்கள் டாடி 5 வயசுல மட்டும் இல்லை, உனக்கு 80 வயசுல அவர் தான் உனக்கு ஹீரோ. ஒரு அல்லேலூயா. இந்த அப்பா அம்மாரு அவன் பிள்ளைகளுக்கு மாதிரியாக வாழ்ந்து விடுங்கள். ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை கூப்பிட்டு டீச்சர் அடிக்கிறாங்க, சிகரெட்டு பிடிச்சிட்டான்னு. உங்கள் அப்பா கூட்டிகிட்டு வேணாங்க. அப்பா டீச்சர் முன்னாடி அடிச்சா, எங்கடா சிகரெட் எடுத்தா, எங்கடா குடிச்சேன்னு. நேற்று சிகரெட்டு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வர சொன்னீங்கல்லப்பா, அதில் ஒன்று உருவிட்டேன் பாண்ணா. நீ நல்லா இருந்தா தானே உன் பிள்ளை நல்லா இருக்கும். இப்போ மீன் குஞ்சு நண்டு குஞ்சு, இந்த மீன் குஞ்சு ஸ்ட்ரைட்டாக நீந்தோம், நண்டு குஞ்சு எப்படி நீந்தோம்? சைடில் போகும். இந்த ஃப்ரெண்டு இப்படி இருக்கானேன்னு இந்த மீன் குஞ்சுக்கு ரொம்ப கவலை. அப்போ இதுக்கு நீந்த சொல்லிக் கொடுக்குற டெய்லி ட்ரைனிங் கொடுத்து பார்க்குது. எது? மீன் குஞ்சு நண்டு குஞ்சுக்கு ஸ்ட்ரைட்டாக நீந்து, ஸ்ட்ரைட்டாக அது சைடில் தான் போகுது. என்னடா இவனுக்கு இது மாறவே மாட்டேங்க. என்ன விஷயம்னாக்கா, ஒரு நாள் நண்டு குஞ்சு மீன் குஞ்சை பார்த்து, எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு வா அப்படின்னு கூப்பிடுச்சு. உடனே போயிடுச்சு. மீன் குஞ்சு போனோடனே அந்த அந்த நண்டு வலையில் உள்ளே போனோடனே, வீட்டுக்குள்ளே போனோடனே, மம்மி என் ஃப்ரெண்டு வந்திருக்கான் பாருங்க. மம்மியும் அங்கேருந்து சைடில் ஓடி வந்துச்சு. என்னோட இவங்க அம்மாவும் சைடில் ஓடி வருது அப்படின்னா. அவர் கொஞ்சம் நேரம் டாடி வந்தார். டாடி என் ஃப்ரெண்டுனா அவரும் சைடில் ஓடி வந்தார். அப்போ தான் மீன் குஞ்சுக்கு புரிஞ்சு இது இவனுடைய மிஸ்டேக் இல்லை, இவனுடைய பிராட்டப் மிஸ்டேக்கு. இவன் பிறந்த விதமே கோணலும் மாறுபாடாய் பிறந்து விட்டான் என்று. நாம் நம்ம பிள்ளைகளை ஸ்ட்ரைட்டாக வளர்க்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள் எல்லா சிச்சைகளிலும் எல்லா போதனைகளும் வளர்க்க கற்றுக் கொடுங்கள். நீங்கள் மாதிரியாயிருங்கள். நீங்கள் போதிக்காமலே உங்கள் பிள்ளைகள் உங்கள் மேல் மரியாதையும் பயத்தையும் கொண்டு வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை சந்தோஷம் பாருங்களேன். சங்கீதம் 31:21 சொல்லுகிறது, தமது கிருபையை அதிசயமாக விளங்க பண்ணினார். நான் என்ன பேச வரேன்னா, அதிசயத்தை காணப்படுவார், வீட்டில் வந்து வாசம் பண்ணுவார், உங்களுக்கு போதிப்பார், தமது கிருபை உங்கள் மேல் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சாதாரண ஒரு டிப்ஸ் தான் கொடுக்குறேன், நான் பிரசங்கமே பண்ணலை. ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், கிறிஸ்தவ குடும்பத்தின் ஒழுங்கு என்ன, பெற்றோர்கள் எப்படி இருக்கணும், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், நாம் ரட்சிக்கப்பட்டதின் நோக்கம் என்ன, நாம் கன்வெர்ட் கிறிஸ்டியனாக இருக்கக்கூடாது, மனம் மாறினவர்களாய் இருக்க வேணும். இதுதான் இந்த பிரசங்கத்தின் சாராம்சம். அப்படியானால்
எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பொழுது நீ கண்டது போல உன் கண்களுக்கு நான் என்ன செய்வேன், அதிசயத்தை காணச் செய்வேன். என்கிட்ட ஒரு டிரைவர் இருந்தார். இவன் நினச்சிடாதீங்க, அந்த காலத்தில் அவர் அம்பாசிடர் ஓட்டுவார். அப்போல்லாம் நம்ம 4-வே இல்லை. இங்கேருந்து சென்னைக்கு போனால் 15 மணி நேரம் ஆகும். அப்போ அவர் பேர் ஆல்பர்ட். பிச்சில் தான் பேசுவேன், நாங்கய்யா அப்படி தான் பேசுவார். ஒன்று நான் 7 o'clock மேலே வண்டி எடுக்க விட மாட்டேன். ஒரு நாள் சென்னையிலேருந்து திரும்பி அவசரமாக மதுரைக்கு வரணும். ஆல்பர்ட் மதுரைக்கு போயிடலாமா, பிரச்சனை இல்லைங்கய்யா, நான் ஓட்டிடுறேங்கய்யா அப்படின்னாரு. பையன்தான், 25 வயசு தான் இருக்கும். அப்போ சரின்ட்டு டிரைவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு அவர் நம்மளை நைட்டில் ஓட்டும் போது தூங்கிட்டோம்னா நம்ம மறுகையா. அப்போ என்னாச்சு, நான் பேச்சு கொடுத்துக்கிட்டே வரேன். அப்போ ஆல்பர்ட்டு, நீங்கள் எப்படி ரசிக்கப்பட்டீங்க ஆல்பர்ட்டு அப்படின்னு கேட்டேன். அது பெரிய கதைங்கய்யா அப்படின்னாரு. அந்த கதையை மதுரை வர சொல்லுங்கண்ணே, அந்த கதையை மதுரை வர சொல்லுங்கண்ணே. தம்பி நல்லா கவனிச்சுக்கணும், வாலிப பிள்ளைங்க தங்கச்சிங்க. அப்போ ஐயா, நான் ஒரு லாரி டிரைவராக இருந்தேன் கயத்தார் தெரியல, திருநெல்வேலிக்கு போகிற வழி இருக்குல்ல, இருந்தேன். ஆமாம் இருந்தீங்க. அப்போ லாரி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வீடை பார்த்தையா, அங்கே ரோஸ் கலரில் ஒரு பொண்ணு இருந்தாயா. என்ன கலரில் இருந்தாலும் ஒரு குடிசை வீடுங்கய்யா. அப்போ நான் போய் அந்த பொண்ணை கட்டிக்கலான்னு நினச்சி பொண்ணு கேட்டேன். அவங்க வீட்டில் சொன்னாங்க, அவங்க அம்மா விதவை, ஒரே பொண்ணு. அப்போ அவ சொன்னால், நீங்கள் என்ன நர்சிங் காலேஜில் சேர்த்து படிக்க வச்சிங்கன்னா அத்தான் உங்களையே கட்டிக்கிறேன்னா. அந்த ஒரு வார்த்தையில் விழுந்தையா. லாரியை கொண்டு சேட்டு கையில் 50,000 அடை வச்சு நர்சிங் காலேஜில் சேர்த்து விட்டுனுங்க. 4 வருஷம் படிக்கிறா. 4 வருஷம் போவேன், பார்ப்பேன், லாரிலேயே தீம்பட்டம் வாங்கிட்டு போய் எங்கள் அம்மாவுக்கு ஒரு உப்பு பாக்கெட் வாங்கி கொடுத்ததில்லை. நான் அள்ளிக்கிட்டு போவேன். இந்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தாய் எதையாவது வாங்கிட்டு வர சொன்னால் வாங்கிட்டு வர மாட்டான். வாலிப பிராயத்தில் காலேஜில் இருக்கும்போது நிற்கிற பஸ்ஸில் ஏற மாட்டான், ஓடுற பஸ்ஸில் தான் ஏறுவான். பார்த்தீங்களா, ஃபுட்பாலில் தொங்கிட்டு போவான். அப்புறம் அம்மா சித்திரை மாதம் வெயில் தலை மூளை உருகி காது வரி வரும், கிரிக்கெட் பேட் எடுத்துகிட்டு கிரவுண்டில் போய் விளையாடுவான், சர்ச்சுக்கு வர மாட்டான். அந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே 2 வாளி, 2 பக்கெட்டு, 2 கட்டை பைய, ஐயா முன்னாடி போவார், அம்மா முன்னாடி போக, பின்னாடி ஐயா தூக்கிட்டு வருவார். பஸ்ஸு நிற்கிற பஸ்ஸாக பார்ப்பார். இதுவரை என்ன பஸ்ஸை பார்த்தாரு, ஓடுற பஸ்ஸை. இப்போ என்ன பஸ்ஸை பார்க்குறாரு, நிற்கிற பஸ்ஸாக பார்த்துட்டு, நீங்கள் நீ ஏறுமா, நீங்கள் ஏறுங்க, நீ ஏறுமா. தாயை கூட சொன்னதில்லைங்க. ஏறின உடனே விண்டோ சீட்டை போய் வச்சு கரைச்சி போச்சு அப்படி தொடச்சி விட்டு, உட்காருமா, உட்கார்ந்தாச்சு. உடனே அந்த பக்கெட்டுக்கு தான் வச்சாட்டு நிற்கிறான். அப்படிம்பா அடி. நீங்கள் நடிக்கிற நடிப்பு இருக்கே அம்மா, உலக நடிப்பாக இருக்கும் பாரு. என்னம்மா தலைவலிக்கிறது, காஃபி வாங்கிட்டுட்டா, ஒரு காஃபி வாங்கிட்டு வாங்க. காஃபி வாங்கிட்டு தான் டபேரா செட்டில் காஃபியை வாங்கிட்டு வந்து குடிச்சு பார்த்தா, அதான் அந்த குடும்பத்துக்கே அறிவில்லைன்னு தெரியுமா. எனக்கு அந்த குடும்பத்துக்கே அறிவே இல்லைன்னு. என்னண்ணே, டிகாஷன் குறை வாங்கிட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் டிகாஷன் இந்த வாங்கிட்டு வரேன். ஓடுறான், வாங்கிட்டு வந்து மறுபடியும் அப்பை மாதிரியே பிறந்திருக்கான் பாரு. யார ஏன் ஆற்றி தரக்கூடாதா, இந்த அம்மாவுக்கு ஆற்ற முடியாதான். ஆற்றி கொடுத்த உடனே குடிச்சுன்னு, சரி அங்கே ரோசஸ் விற்கிறாங்க, 2 ரோஸ் வாங்கிட்டு வாங்க. ரோஸ் வாங்கிட்டு வந்தான். அதான் தெரிஞ்சிச்சே, ஆத்தா தலையிலே ஒன்றும் இல்லை, அப்புறம் எப்படி உனக்கு அறிவு இருக்கும். என்னது 2 இலையோட வாங்கிட்டு வரக்கூடாதா, வாங்கிட்டு வரேன். நின்ன இடத்துல பம்பரமா சொல்லட்டுவான், ஓடுவான். பார்த்துக்கங்க, அம்மா பாசம் இல்லையாம்மா, அப்பா பாசம் இல்லையாம்மா. காதல் கண்ணை மறைக்கும், காமம் கண்ணை மறைக்கும், எல்லாத்தையும் விட்டுருவ. இப்போ நின்ன இடத்துல அதான் அகாஸ்வர் வசதியை விரட்டி விட்ட பிறகு அங்கே ஒரு சட்டம் போடுறாங்க. இனிமே வீட்டுக்கு அதிகாரி யாரா இருக்கணும், வீட்டுக்கு அதிகாரி யாரு, வீட்டுக்கு அதிகாரி யாரா இருக்க வேண்டும் என்று எஸ்தரின் புஸ்தகத்திலே ஒரு சட்டத்தை பிறப்பிக்கிறார்கள். யாரு யார் சொன்னது? ஐயாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். பாவம், நீங்க தான் தைரியமா சொல்லியிருக்கீங்க, ஒரு ஆம்பளை வாயை திறக்கல. பார்த்துக்கங்க, வீட்டுக்கு அதிகாரி கணவனாகத்தான் இருக்க வேண்டும், புருஷனாக இருக்க வேண்டும் என்று. எந்த வீட்டில் புருஷன் இன்னைக்கு அதிகாரியா இருக்கான் சொல்லுங்க? அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, நம்ம ஆல்பர்ட் என்ன சொல்றாரு, நான் லாரிலேயே போய் வாங்கிட்டு போவேங்கய்யா, எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுப்பேன். அவள் பிறங்கத்தான் 4 வருஷம் ஆகட்டும், படிப்பு முடியட்டும், கல்யாணம் பண்ணணும். அப்போ மொபைல் ஃபோன் இல்லை, பேச முடியாது, ஒன்றும் முடியாது. லெட்டர் எழுதுவோம் ஐயா, நான் ஒரு லெட்டர் தினம் எழுதுவேன், அவள் ஒரு லெட்டர் எழுதுவா. அந்த லெட்டர்லாம் வாங்கி மொத்தமாக வச்சு கீழே வச்சா ஐயோ புனிதம் கட்டுறோம்.
அதனால் முத்தம் கொடுப்பேன், கடலை ஒத்திக்குவேன், ராத்திரி பகல் படிக்கணும்ல. அதனால் சட்டையில் எக்ஸ்ட்ரா இது கோட்டு பை இதை அதுக்கு நினைக்காதீங்க. சட்டையில் ஒரு பையை தச்சு அதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ராத்திரி நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டே படிப்பேன். ஒன்றா எடுத்து முத்தம் கொடுப்பேன். சனிக்கிழமை வர 1 லெட்டர் எழுதுவோம். சனிக்கிழமை மட்டும் 2 லெட்டர், ஞாயிற்றுக்கிழமை போஸ்ட் ஆஃபீஸ் லீவுனால படிச்சுக்கிறதுக்கு. இரவும் பகலும் அவன் சொன்னான், சாந்தியால் சாந்தி இழந்தது. அந்த பொண்ணோட பேர் என்ன பேர்? சாந்தி. சாந்தி எழுதின லெட்டர் தான் அவனுக்கு தியானமாக இருந்துச்சு. சரி, முடிஞ்சது படிப்பு. முடிச்சுட்டு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடித்தான், மண்டபம் புக் பண்ணான், எல்லாம் நடந்துச்சு. சரி, கல்யாணத்துக்கு பெண் அழைக்கிறதுக்கு லாரியிலே போகிறாங்க. போய் அந்த வார்டனுக்கு பத்திரிக்கை கொடுக்குறோம்ல, வார்டன் இத்தனை நாள் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அம்மா நீங்கள் கல்யாணத்துக்கு என்னத்துக்கு ஆள்பட்டு, எனக்கும் சாந்திக்கு 25ஆம் கல்யாணம் இல்லாம்மா, நீங்கள் வந்திருக்கோம். வார்டன் திருன்னு முழிச்சு, என்னம்மா முழிக்கிறீங்க, உனக்கு விஷயம் தெரியாத ஐயா அப்படின்னா. என்னம்மா முந்தா நாள் வேற ஒருத்தம் கூட ஓடி போயிட்டல்ல. இதாண்டா வாழ்க்கை தம்பி. வெம்பு வாழ் வெதும்பு வாழ் பொய்யே, மேல் விழுந்து அழுவாள் பொய்யே, தம்பலம் திம்பாள் பொய்யே, நான் சாகிறேன் என்பாள் பொய்யே, அம்பிலும் கொடிய கண்ணாள் 1000 சிந்தையாளை நம்பின மாந்தரெல்லாம் நாயினும் கேடாவாரே. வெம்பு வாழ் வெதும்பு வாழ் பொய்யே, அத்தாம் பொத்தாம செத்த, மேல் விழுந்து அழுவாள் பொய்யே, உன் பலமெல்லாம் திம்பாள் பொய்யே, அம்பிலும் கொடிய கண்ணா, உன் மார்பிலே சாய்ந்து கொண்டு இன்னும் 4 பேருக்கு மிஸ்கால் கொடுத்துட்டு இருப்பா. நம்பாதரா. 1000 சிந்தையாளை நம்பின மாந்தரெல்லாம் நாயினும் கேடாவாரே. ஐயாவும் நான் பேசிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன விஷயம் பேசணும். சம்பந்தம் எப்படி பார்க்கணும், பிள்ளைகளுக்கு வாழ்க்கை எப்படி அமைக்கணும், கர்த்தர் தான் அமைக்கணும், அவங்களா தேடிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார். என்னைய மாதிரி எங்கள் வீட்லேயும் அப்படி தான். என்னுடைய மாப்பிள்ளை கர்த்தர் பேசி தான் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், கைகளை தட்டி. யாரும் தெரியாது, எந்த ஊரும் தெரியாது. பிரதீப் டேனியலுக்கும் அப்படி தான், எல்லா தங்கச்சிகளுக்கும் அப்படி தான். கர்த்தர் பேசுனவங்களுக்கு தான் கொடுப்பேன் ஒரு அல்லேலூயா. அது நான் தான் டிசைன் மேக்கர். கர்த்தர் என்கிட்ட பேசணும், அப்போ தான் கல்யாணம். அப்படி மருமக பிள்ளைகளுக்கும் அப்படி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இப்போ நம்ம வாழ்க்கையில் அரேஞ்ச் மேரேஜ் ஃபெயிலியர், லவ் மேரேஜ் ஃபெயிலியர், கர்த்தர் இணைக்கிறதா நடக்கும். கையை தட்டுங்களேன். அதனால் அவசரப்படாதீங்க. இப்போ அதோட மனம் உடஞ்சிட்டேங்க ஐயா, ரயிலில் விழுந்து செத்து போயிடலான்னு வந்தேன். வரும்போது உங்களை மாதிரி ஒரு லூசு பிரசங்கியார் ரோட்டில் நின்று இப்படி பேசிக்கிட்டு இருந்தார். பேசும்போது அந்த வார்த்தை தொட்டதையா, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், சாந்தி எழுதின கடிதங்கள்லாம் எழுதி நெருப்பிலே போட்டு எரித்து விட்டு என் ஐயன் இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த கடிதத்தை எடுத்து நெஞ்சோடு அணைத்து கொண்டேன். கையை தட்டுங்களேன். இதுதான் இப்பொழுது இரவும் பகலும் என்னுடைய தியானமாயிருக்கிறது. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளால் தானே. அன்பு பிள்ளைகளே, நண்பர்கள் உங்களுக்கு இருக்கட்டும், ஹாய் சொல்லுங்க, ஹலோ சொல்லுங்க, நிறுத்திருங்க. அன்பு இருக்கட்டும், ஐக்கியம் வேண்டாம். ஐக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தருடைய பிரசன்னத்தோடு உங்கள் ஐக்கியம் இருக்கட்டும். ஒரு அல்லேலூயா. மற்றவர்கள் நமக்கு மாதிரி அல்ல, கிறிஸ்தவ சத்தியம்தான் நமக்கு மாதிரி. பெற்றோர்களை, உங்கள் பிள்ளைகளை கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், சாஃப்ட்வேர் போகணும், அமெரிக்கா போகணும் எண்ணத்தில் வளர்க்காம, என் மருமக 100 பவுனை போட்டு வரணும் அப்படிலாம் விரும்பாம, இப்போ ஒரு பாஸ்டர்மார்களை இப்போ மீடியேட்டர் மாதிரி நகையெல்லாம் போட மாட்டாங்க. நகை விட்டா பிசாசு இல்லை, கேரளாவில் இல்லை பிசாசு இல்லை, ஜொல்லி விடாம பாடில்லை, ஆபரணம் விடாமல் ஊருக்கு பதறம். அந்த நகைக்கு பதில் காசாக கொடுத்துருங்க. நகைக்கு பதில் அதில் தசம் பாகம் பாஸ்டருக்கு. நம்ம வாழ்க்கையிலே மனமாற்றம் வந்திருக்கணும். அப்போ அந்த பாஸ்டர் மகனுக்கு கல்யாணம் ஆகணும். 2 பாஸ்டர் பேசுகிறாங்க. பெண்ணின்னு எந்த கொடுத்து, எந்தா வாங்கியது எந்தா கொடுத்தது அப்படின்னா, என்ன வாங்கினாங்க என்ன கொடுத்தாங்கன்னா, இன்னொரு பாஸ்டர் சொல்கிறாரு, 50 லட்சமும் ஒரு பூதமும், 50 லட்சமும் ஒரு பூதமும். வர்ற பெண்ணு எந்த மாமியார் லிஸ்ட் போட்டு கொடுத்தியோ உன் குடும்பத்தை ஆஞ்சிருவா. அதனால ஆண்டவர்கிட்ட சொல்லு, என் பிள்ளைங்களுக்கு கர்த்தருக்கு பயந்த ஒரு பெண்ணை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, என் பொண்ணுக்கு ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட ஒரு பையனை கொடுங்க. என் பிள்ளைகளெல்லாம் உம்மால் போதிக்கப்பட்டிருக்கட்டும். என் பேர குழந்தைங்க என் மடியில் வளரணும். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கணும். இந்த குடும்பம் இதோ ஒலிவமர கன்றுகளைப் போல என் பந்தியை சுற்றில் என் பிள்ளைகள் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் இதை மட்டும் கற்றுக் கொடுங்க. பூமியின் உயர்ந்த இடத்தில் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஜிகே வரணும், ஜெனரல் நாலேஜ் இருக்கணும், அதை வேணும் இதை வேணும், அதெல்லாம் தெரிஞ்ச குப்பையாக போயிடுறான். எங்கள் வீட்டு பிள்ளைங்க எங்கள் வீட்டுக்குள்ளேயே வளர்ந்ததுங்க. இன்னைக்கு உயர்ந்த இடத்துல எல்லா இடத்துலையும் இருக்காங்க. கையை தட்டுங்களேன்.
கர்த்தரை, என் நாமத்தை அறிந்தவனை எங்கே வைப்பேன்? உயர்ந்த அடைக்கலத்தில். ஒன்று, அதிசயத்தை காண பண்ணுவார் கர்த்தரை உங்கள் குடும்பத்தில் குடியிருத்தும் பொழுது. இரண்டாவது, உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்த்தும் பொழுது. மூன்றாவது, பிள்ளைகளே பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து இந்த சத்திய மார்க்கத்தில் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். உங்கள் சுகவாழ்வு துளிர்க்கும். 1000 தலைமுறைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அப்படி எழுந்து நிற்போமா? நான் ஜெபிக்க போறேன். எபினேச நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேச நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைச்சீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாம் நினைச்சீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் எல்லோரும் நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானே. என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானே. என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா. எல்லோரும் வாயை திறந்து பாடுங்க. Worship the Lord. நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனையே ஹல்லேலூயா. ஆராதனை.
பாடுப்போமா? பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண ஸ்நேகிதருண்டே, பாவ பாரம் தேர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே, சால துக்க துன்ப சாலே நெஞ்சம் நொந்து சொருங்கால் சோன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜெபத்தால் சோன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜெபத்தால். கஷ்ட நஷ்டமுண்டனாலும் இயேசுவண்டை சேருவோம், மோச நஷ்டம் நேரிட்டாலும் ஜெபதூபம் காட்டுவோம், நீக்குவாரே நெஞ்சின் நோவை பலவீனம் தாங்குவார், நீக்குவாரே மன சூழ்வை தீய குணம் மாற்றுவார், நீக்குவாரே மன சூழ்வை தீய குணம் மாற்றுவார். வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசுப்பா, இந்த முகாமில் உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன். என்னை உன் வீட்டில் குடியிருத்தும் பொழுது, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து உன் பிள்ளைகளை நடத்தும் பொழுது, உன் பிள்ளைகளுக்கும் அதிசயத்தை காண பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி. அதன்படி வாழ கிருபை அளித்தருளும். வேதந்தான் சத்தியம், அதன்படி நடக்க எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். தொடர்ந்து இருக்கிற பகுதி முழுதும் பரிசுத்தாவின் ஆளை கொடுக்கிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென். உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா, ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா, ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடம்.